الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمد رسول الله أشهد أن محمد رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஅ்மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்தியல்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ நஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். அம்மா பஅத். ஃபக்கது காலல்லாஹு தஆலா ஃபி மஹ்கமி தன்ஸீலிஹில் அலீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வகால ஐலன் யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ் ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். யா அய்யுஹன்னாஸ் இத்தகு ரப்பக்குமுல்லதீ ஹலக்ககும் மின் நஃப்ஸி வாஹிதா وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأصدق الهدي هدي محمد صلى الله عليه وسلم சர்ரல் உமூரி முஹதசாத்துவா வ குல்ல முஹதஸத்தின் பிதுவா வ குல்ல பிதுவத்தின் லலாலா வ குல்ல லலாலத்தின் ஃபின்னார். அவ் கமாகான நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அளவற்ற அருளாளனும் நிகரில்லாத பேரன்புடையோனும் ஆகிய எல்லாம் வல்ல ஏக இறைவன் அல்லாஹ் என்கிற அந்த திருப்பெயரை போற்றியவனாகவும் புகழ்ந்தவனாகவும் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்திற்கோர் அருட்கொடையாம் நம் உயிரை விட மேலானவர் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சொல் செயல் அங்கீகாரங்களை தங்களின் வாழ்க்கை நெறியாக மாற்றி அமைத்து கொண்ட உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் குறிப்பாக சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலேயே சிறப்பான நாளாக இருக்கிற ஜும்மாவுடைய தினத்தில் இறைவனால் நம் மீது விதியாக்கப்பட்டிருக்கிற வாராந்திர கடமையான ஜும்ஆ என்ற சிறப்பான வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் அல்லாஹுவினுடைய அருளும் பரக்கத்தும் நிறைந்த அவனுடைய ஆலயத்தில் ஒன்று கூடி அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த ஜும்மா உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நாம் வாழக்கூடிய இந்த உலகத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏராளமான படைப்பினங்களை, எண்ணற்ற ஜீவராசிகளை, பல உயிரினங்களை அல்லாஹ் படைத்து எல்லா படைப்பினங்களையும் சரியான பக்குவத்தோடு அல்லாஹ் பராமரித்து கொண்டிருக்கிறான்.
இப்படி இறைவனால் ஏராளமான கணக்கில் அடங்காத வகையில் உயிரினங்கள் படைப்பினங்கள் படைக்கப்பட்டிருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அருள்மறையான திருமறை குர்ஆன் வசனத்திலே சொல்லுகிற பொழுது வலக்கது கர்ரம்னா பனி ஆதம் என்று அல்லாஹ் சொல்கிறான். என்னால் படைக்கப்பட்ட படைப்பினங்களிலேயே ஆகச் சிறந்த படைப்பாக, மேன்மையுள்ள சிறப்பு வாய்ந்த படைப்பாக ஆதமிலே இருந்து உருவாகி இருக்கிற இந்த மனித சமுதாயம்தான் என்னால் படைக்கப்பட்ட படைப்பினங்களிலேயே ஆக சிறந்த படைப்பு என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படிப்பட்ட இந்த மனித சமுதாயத்தை பற்றி திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் இன்னொரு இடத்திலே சொல்கிறான், மனிதனை நாம் பலகீனமான படைப்பாக படைத்திருக்கிறோம். அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே நன்மையும் செய்வான், தீமையும் செய்வான், நல்ல காரியமும் செய்வான், கெட்ட காரியமும் செய்வான். அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற பொழுது குல்லு பனி ஆதம யுஹ்திஉ பில்லைலி வன்னகார், ஆதமுடைய மக்கள் இரவிலும் பகலிலும் தவறு செய்யக்கூடியவர்களாக, குற்ற காரியத்தில் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று அன்னலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்படி என்றால் இறைவனால் படைக்கப்பட்ட மனித சமுதாயம், மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ நிச்சயமாக தவறு செய்யக்கூடியவனாக, பாவம் செய்யக்கூடியவனாக, குற்றம் செய்யக்கூடியவனாகத்தான் அல்லாஹ் மனிதனை படைத்திருக்கிறான். யாராவது நான் பாவமே செய்ய மாட்டேன், நான் தீமையே செஞ்சது இல்லை, இன்னும் குற்றமே செய்ய மாட்டேன் என்று யாராவது சொல்வார்கள் என்றால் அவர்கள் பொய் தான் சொல்கிறார்கள். ஏனென்றால் மனித சமுதாயத்திலேயே ஆகச் சிறந்தவர்களாக இறைவனால் உருவாக்கப்பட்டவர்கள், படைக்கப்பட்டவர்கள் நபிமார்கள். பல நபிமார்களே அவர்கள் வாழ்க்கையிலே சிறு பிழைகள் செய்திருக்கிறார்கள். இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டு தௌபா செய்து இறைவனால் அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த உலகத்தில் மனிதனாக படைக்கப்பட்ட எல்லோரும் நம்முடைய வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ நாம் குற்றம் செய்யக்கூடியவர்களாக, பாவம் செய்யக்கூடியவர்களாகத்தான் அல்லாஹ் மனிதனை படைத்திருக்கிறான். ஆனால் நாம் செய்யக்கூடிய பாவத்திலே இருந்து வெளியே வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். இதிலேயே நிரந்தரமாக இருந்துடக்கூடாது, எப்படியாவது நாம் குற்றத்தில் இருந்து வெளியே வந்துடணும், தீமையிலே இருந்து வெளியே வந்து விட வேண்டும் என்று நாம் எல்லோரும் ஆசைப்படுகிறோம். இஸ்லாமும் அதைத்தான் விரும்புகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய எல்லா வணக்க வழிபாடுகளினுடைய பின்னணியிலே இறைவன் நம்மிடத்தில் என்ன செய்தியை சொல்கிறான், இறைவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறான் என்பதை நாம் கொஞ்சம் கவனத்தோடு சிந்தித்து பார்த்தோம் என்றால் இறைவன் நமக்கு வழங்கி இருக்கிற எல்லா வணக்க வழிபாடுகளினுடைய பின்னணியிலே தீமையில இருந்து வெளியே வருவதற்கான ஒரு ஆயுதமாகத்தான் இந்த வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் நம்முடைய கையிலே வழங்கியிருக்கிறான். உதாரணமாக நாம் தொழுகிறோம். இந்த தொழுகையை பற்றி அல்லாஹ் திருமறையிலே என்ன சொல்கிறான்? இன்ன சொலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்சாய் வல் முன்கர். தொழுகை என்பது உங்களை மானக்கேடான காரியத்திலே இருந்து தடுக்கும், தீமையிலே இருந்து உங்களை தடுக்கும். நீங்கள் தொழுதால் உங்களுக்கு நன்மை என்பது இரண்டாம் பட்சம்தான், தொழுதால் உங்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது என்பது இரண்டாம் பட்சம்தான். முதலிலே நீ சரியா தொழுதால் உன்னிடத்திலே தீமை இருக்காது, நீ சரியா தொழுதால் உன்னிடத்திலே பாவம் இருக்காது, நீ சரியாக இறைவனிடத்திலே தொழுதால் உன்னிடத்திலே மானக்கேடான காரியம் இருக்காது. இப்போ தொழுகை முதலில் நம்மை எதை சீர்படுத்தும் என்றால் நன்மையை தருவதோ சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வதோ அதெல்லாம் அடுத்த கட்டம். முதலில் தொழுகை நம்மிடத்தில் இருந்தால் அந்த தொழுகை நம்மை பாவம் செய்யாமல் தடுக்கும், அல்லது நாம் செய்து கொண்டிருக்கிற தீமையிலே இருந்து நம்மை வெளியே கொண்டு வரும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்பை பற்றி சொல்கிறார்கள். நோன்பு என்பது பாவத்திலே இருந்து உங்களை காக்கக்கூடிய கேடயம் என்று சொல்கிறார்கள். நோன்பு என்பது உங்களை பாவத்தில் இருந்து தடுக்கும். நீ நோன்பு வச்சா உனக்கு நன்மை என்பது அடுத்த கட்டம்தான். முதலில் நீங்கள் பாவத்தில் இருந்து வெளியே வர வேண்டும் என்றால், தீமையில இருந்து வெளியே வர வேண்டும் என்றால் இந்த
நோன்பு அதில் இருந்து உங்களை காக்கக்கூடிய கேடயமாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அடுத்ததாக ஹஜ்ஜை பற்றி அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? ஹஜ்ஜுக்கு உங்களுக்கு தேவையானதை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். அதிலே நீங்கள் தயார்படுத்துவதிலேயே ஆகச் சிறந்தது எதுவென்றால் தக்குவா, இறையச்சம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். அதற்கான என்ன கூலி? நீ ஹஜ்ஜினுடைய அந்த கூலியை பற்றி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். யாருடைய ஹஜ் இறைவனால் ஒப்புக்கொள்ளப்பட்டதோ, யாருடைய ஹஜ்ஜை இறைவன் ஏற்றுக்கொள்கிறானோ அவர்கள் அன்று பிறந்த குழந்தையை போன்று எந்த குற்றமும் செய்யாத, எந்த பாவமும் செய்யாத, எந்த தீமையும் செய்யாத ஒரு குழந்தை எப்படி இந்த உலகத்திலே பிறக்குமோ அப்படி ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் செய்பவர்கள் அன்று பிறந்த குழந்தையை போன்று எந்த குற்றமும் செய்யாதவர்களாக வருகிறார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு போனால் இந்த கூலின்னு சொல்லி தருகிறார்கள். ஹஜ்ஜுக்கு போனால் நன்மைன்னு சொல்லலை. நீ ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தால் உங்ககிட்ட இருக்கிற பாவத்தை கழிச்சிருவான், உங்களுடைய தீமையை அல்லாஹ் அழிச்சிருவான், எந்த தீமையும் செய்யாத ஒரு குழந்தையை போன்று நீங்கள் வருவீர்கள் என்று இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய எல்லா வணக்க வழிபாடுகளினுடைய பின்னணியில் நம்மை பாவத்திலே இருந்து தடுக்கக்கூடிய கேடயமாக, தீமையிலே இருந்து நம்மை தடுக்கக்கூடியதாகத்தான் இந்த வணக்க வழிபாடுகள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்போ இதுவெல்லாம் செஞ்சும் நம்மளை தீமையில இருந்து நம்மளால் வெளியே வர முடியல. சரியாக தான் தொழுகிறேன், ஆனாலும் அந்த தீமையிலேயே தான் இருந்து கொண்டிருக்கிறோம். நான் சரியாக தான் நோன்பு வைக்கிறேன், இருந்தாலும் அந்த நோன்பினுடைய அந்த காலகட்டத்தில் மட்டும் சரியாக இருக்கிற மாதிரி இருக்குது. மற்ற நேரத்தில் நான் மறுபடியும் குற்றம் செய்யக்கூடியவனாக, பாவம் செய்யக்கூடியவனாகத்தானே இருக்கிறேன். இப்போ இந்த மாதிரியான நேரத்தில் முழுமையாக நாம் செய்யக்கூடிய பாவத்திலே இருந்து வெளியே வருவதற்கு, நாம் செய்யக்கூடிய தீமையிலே இருந்து முழுமையாக விடுபடுவதற்கு வேறு ஏதாவது வழி இந்த உலகத்தில் இருக்கிறதா என்றால் அப்படி ஒரு வழி இருக்கிறது. நாம் ஒவ்வொரு நிமிடமும் சரியான முறையில் இந்த இஸ்லாமிய மார்க்கம் சொன்ன அடிப்படையில் நாம் வாழ்வதற்கு ஒரு அற்புதமான ஒரு வழியை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான். அது என்னவென்று சொன்னால் மரணம். இந்த மவுத் இருக்குது இல்லைங்க, இது மாதிரி ஒரு ஆசிரியர், இது மாதிரி ஒரு பாடம் நடத்தக்கூடிய ஆசான் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. ஏனென்று சொன்னால் இந்த உலகத்திலே எல்லா கருத்திற்கும் ஒரு எதிர்கருத்து நிச்சயமாக இருக்கும். எதிர்கருத்து இல்லாத கருத்தை இந்த உலகத்தில் யாரும் சொல்ல முடியாது. டீ சாப்பிட்டாதான் உடம்புக்கு நல்லது அப்படின்னு ஒரு கட்டுரை நாம் எழுதணும்னா, டீ குடிச்சா அதில் என்னவெல்லாம் தீமை இருக்கிறது என்று ஒரு எதிர்கருத்து சொல்வார்கள். இட்லி தான் உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னோம்னா, இல்லை பிரியாணி மாதிரி ஒரு உணவு இருக்குமா அப்படின்னு கேட்பார்கள். இந்த உலகத்தில் எதற்கு ஒரு தீமைக்கு கூட எதிர்கருத்து இருக்கிறது. சாராயம் குடிக்கிறது தப்பு அப்படின்னு சொன்னால், சாராயம் குடிச்சு நைட்டு தூங்கினா குழந்தை மாதிரி தூங்குறங்க, அதுக்கு ஒரு எதிர்கருத்து இருக்கிறது. எதிர்கருத்து இல்லாதது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. நீங்கள் எதை சொன்னாலும் அதில் எதிர்கருத்து சொல்வார்கள். ராத்திரி 10 மணிக்கு தூங்குறது நல்லதுண்டா 8 மணிக்கு தூங்குறது நல்லதுன்னு ஒருத்தர் சொல்லுவான், ஒருத்தர் 12 மணிக்கு தூங்குறது நல்லதுன்னு சொல்லுவார். இப்படி இந்த உலகத்தில் எதை சொன்னாலும் அதற்கு என்று ஒரு எதிர்கருத்து என்பது இருக்கும். எதிர்கருத்தே இல்லாத உலக மக்கள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு கருத்து இருக்கும் என்றால், அனைவருக்கும் மரணம் என்பது நிச்சயமானது. மரணத்தில் இருந்து யாரும் தப்பிக்க முடியாது என்ற கருத்து இருக்கிறதே, அதில் எதிர்கருத்து யாராவது சொல்ல முடியுமா? யாராவது எதிர்கருத்து சொல்வார்களா? யாரும் சொல்ல மாட்டார்கள். எல்லோருக்கும் நிச்சயமாக மரணம் வரும், எல்லோருக்கும் நிச்சயமாக ஒரு நாள் மரணிக்க போகிறோம் என்பதிலே யாருக்கும் எதிர்கருத்து கிடையாது. இப்படி இந்த மரணம் தான் இந்த உலகத்திலே நாம் பாவத்திலே இருந்து வெளியே வருவதற்கு, தீமையிலே இருந்து நாம் வெளியே வருவதற்கு மிகப்பெரிய ஒரு ஆசானாக, ஆசிரியராக, பயிற்சி பட்டறையாக இந்த மரணம் இருப்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மரணத்தை குறித்து நீங்கள் சிந்தியுங்கள், நீங்கள் மரணத்தை அவ்வப்போது நினைவு கூறுங்கள் என்று சொன்னார்கள்.
எந்த மரணத்தை சொன்னார்கள்? நாம் மரணத்தை சிந்திக்கிறோம், மரணத்தை நினைவு கூறுகிறோம். எந்த மரணத்தை நினைவு கூறுவோம்? ஒரு 10 வருடத்திற்கு முன்னால் நம்முடைய தகப்பனார் மரணித்திருப்பார், அந்த மரணத்தை நினைவு கூறுவோம். அதை பற்றி நாம் இன்னைக்கு உட்காந்து சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அத்தா இருந்தார், திடீர் ஒரு நாள் அட்டாக்கு, ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனோம், மவுத்தாயிட்டாரு, இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு மரணித்தவர்களுடைய மரணத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். மரணித்தவர் ஏற்கனவே மௌத்தா போனார்களே அவர்களுடைய மரணத்தை நாம் நினைவு கூறுகிறோம். அதை பற்றி இஸ்லாம் சொல்லவே இல்லை. மரணத்தை நினைவு கூறுங்கள், நீங்கள் மௌத்தை சிந்தித்து பாருங்கள் என்று சொன்னது ஏற்கனவே மரணித்து போன நம்முடைய குடும்பத்தாருடைய மரணத்தை அல்ல, ஏற்கனவே நம்மை விட்டு பிரிந்து சென்ற நம்முடைய உறவினர்களுடைய மரணத்தை அல்ல. நபிகள் பெருமானார் எந்த மரணத்தை சிந்திக்க சொல்கிறார்கள் என்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த மரணம் உங்களை நிச்சயமாக வந்து சேரும் என்று சொன்னார்கள் என்றால், நம்முடைய மரணத்தை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். நம்முடைய மரணத்தை குறித்து அவ்வப்போது நாம் சிந்திக்கிற பொழுதுதான் நாம் செய்யக்கூடிய தீமையிலே இருந்து நம்மால் வெளியே வர முடியும், நாம் செய்யக்கூடிய பாவத்திலே இருந்து நம்மால் வெளியே வர முடியும். எப்பொழுது வர முடியும்? என்றைக்காவது ஒரு நாள் மரணிக்க போகிறோம். அந்த மரணத்தினுடைய நேரம் நமக்கு தெரியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்கிறானே, ஃபீ புரூஜி முஸையதா, நீங்கள் உறுதி மிகுந்த கோட்டையிலே இருந்தாலும் நிச்சயமாக மரணத்தை சந்திப்பீர்கள். அந்த மரணம் என்பது உங்களை நேர்கோட்டிலே சந்திக்கிறது, பின்னாடி வரல. மௌத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம், அந்த மௌத்து நம்மை தேடிக் கொண்டிருக்கிறது. பின்னாடி இருந்து வந்து மரணம் நம்மை பிடிக்காது, மரணம் நம்மை சந்திக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அது ஒரு நிமிடம் முந்தாது, ஒரு நிமிடம் பிந்தாது. நாம் செய்யக்கூடிய இந்த தவறு செய்யக்கூடிய இந்த நேரத்தில், நாம் செய்து கொண்டிருக்கிற இந்த பாவம் செய்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் மரணம் வந்து விட்டால் நம்முடைய நிலை என்ன என்பதை நாம் அவ்வப்போது இந்த மரணத்தை குறித்து சிந்தித்தோம் என்று சொன்னால், மரணத்தை குறித்து நினைவு கூர்ந்தோம் என்று சொன்னால், நிச்சயமாக நம்மால் இந்த மரணத்தில், இந்த பாவத்திலே இருந்து, தீமையிலே இருந்து விடுபட்டு நல்லதொரு வாழ்க்கையை நாம் வாழ முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறீர்களோ அவர்களை அல்லாஹ்வும் சந்திக்க விரும்புகிறான் அப்படின்னு நபிகள் பெருமானார் சொன்னார்கள். இப்போ இந்த கேள்வியை போய் யார்ட்டையாவது நம்ம கேட்டு பார்த்தோம்னா, அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறீங்களா? ஆமாம் சந்திக்க விரும்புகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு அல்லாஹ்வை சந்திக்கிறதுனா என்ன? மௌத்து தான் அல்லாஹ்வை சந்திக்கிறது. அல்லாஹ்வை சந்திக்க விரும்புறீங்களா அப்படின்னு கேட்டோம்னா, சந்திக்க விரும்புகிறேன்னு சொல்லக்கூடிய நாம் அடுத்த இந்த கேள்வியை, மௌத்தா விரும்புறீங்களா, மரணம் இப்போ மரணிக்க விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்டால், இல்லை இப்போ தான் பையன் காலேஜ் போகிறான், அவன் ஒரு வேலைக்கு போய் ஒரு கல்யாணம் முடிச்சுட்டானா அதுக்கப்புறம் மௌத்தானா பிரச்சனை இல்லை. இப்போ தான் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறேன்னு சொன்னீங்க. இல்லை சொன்னேன், கல்யாணம் முடியட்டும் அப்புறம் பார்த்துக்கோ. ஒரு 80 வயசு ஆண்டு அனுபவிச்சு எல்லாத்தையும் பார்த்தாச்சு, பேர குழந்தை கொள்ளு பேர வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து திண்ணையில் ஒரு அம்மா படுத்திருக்கும். அந்த அம்மாட்ட போய் கேட்போம், ஏம்மா மௌத்தா விரும்புறியா? அல்லாஹ்வை சந்திக்க யார் விரும்புகிறீர்களோ அவர்களை சந்திக்க அல்லாஹ் விரும்புகிறான்னு நபிகள் பெருமானார் சொன்னார்கள். எனவே நீங்கள் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறீங்களா, மௌத்தா போகிறீங்களா, மரணிக்க தயாரா விருப்பமானு கேட்டால் அந்த அம்மா சொல்லும், இப்போ தான் கொள்ளு பேரன் பிறந்திருக்கிறான், அவன் ஒரு கல்யாணம் பார்த்துட்டான்னா நான் கண்ணை மூடிடுவோம்ப்பா நல்லபடியா, அதோடு எனக்கு வேறு எதுவும் வேணாம். யாரும் மரணத்தை விரும்புவதே இல்லை. இந்த உலகத்தில் இன்னும் வாழணும், இன்னும் வாழணும், இன்னும் வாழணும், இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்றுதான் எல்லோரும் ஆசைப்படுகிறோம். யாரும் மரணத்தை இந்த உலகத்திலே விரும்புவதே இல்லை. ஆனால் இந்த உலகம் அவ்வளவு பெருசா? ரொம்ப காலம் வாழ்ந்துட்டோம், ரொம்ப வருஷம் வாழ்ந்துட்டோமா? மறுமையிலே நடக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை நபிகள் பெருமானார் நமக்கு எடுத்து சொல்கிறார்கள். மறுமை நாளிலே சுவர்க்கவாசிகள் அவங்களுக்குள்ள கலந்துரையாடக்கூடிய, அவர்களுக்குள்ள பேசக்கூடிய பேச்சை இப்போ நமக்கு சொல்றாங்க. சொர்க்கத்தில் நடக்கக்கூடியதை இப்பொழுது நபிகள் பெருமானார் சொல்கிறார்கள். எப்படி சொல்கிறார்கள் என்றால், சொர்க்கவாசியை பேசிக்குவாங்களாம், எப்பா உலகத்தில் எவ்வளோ நாள் வாழ்ந்திருப்போம்,
இப்போ சொர்க்கத்துக்கு வந்தாச்சு, உலகத்தில் எவ்வளவு நாள் வாழ்ந்திருப்போம்? அதில் சொர்க்கவாசி ஒருத்தர் சொல்லுவாராம், ஒரு நாள் வாழ்ந்திருப்போம்ப்பா. எப்போ? 60 வருஷம் வாழ்ந்தவர், 80 வயசில் மௌத்தா போனவர், அவர் சொல்லுவாராம், ஒரு நாள் நாம் உலகத்தில் வாழ்ந்திருப்போம். அப்போ அல்லாஹ் சொல்லுவானா, அதில் சில அறிவாளிகள், சொர்க்கத்தில் சில அறிவாளிகள் சொல்வார்களாம், அரை நாள் வாழ்ந்திருப்போம் அல்லது அதை விட கொஞ்சம் வாழ்ந்திருப்போம். இவ்வளோதான் உலக வாழ்க்கை. ஒட்டுமொத்த இந்த உலக வாழ்க்கை நாம் எவ்வளவு வாழ்ந்திருப்போங்கிறத சொர்க்கவாசிகள் சொல்லுகிறார்கள், அரை நாள் அல்லது அரைக்கும் கொஞ்சம் வாழ்ந்திருப்போம், அவ்வளவுதான் உலகத்தில் வாழ்ந்திருப்போம் அப்படின்னு. இதை இந்த உலகத்திலேயே நாம் ரொம்ப அழகான முறையில் புரிந்து கொள்ளலாம். எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்போ நமக்கு வயசு 40 ஆச்சு. நாம் சொல்லுவோம், நாங்கள்லாம் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் அதெல்லாம் ஒரு காலம்ங்க, இப்படிங்கிறக்குள்ளே போயிடுச்சு. எத்தனை வருஷம்? 1லிருந்து 12 வரைக்கும் 12 வருஷம் இப்படிங்கிறக்குள்ளே போயிடுச்சுன்னு சொல்கிறோம்ல. இப்போதாங்க கல்யாணம் முடிஞ்ச மாற்றி ஆச்சு. பையன் 10வது படிக்கிறான். 10வது படிக்கிறான்னா 15 வருஷம். இப்போதான் அந்த இப்போதாங்கிறதுக்குள்ள எத்தனை வருஷம் போச்சு? 15 வருஷம் போச்சு. இப்போ இந்த இப்போதாங்கிறதுக்குள்ள 15 வருஷம் 20 வருஷம் போகும் பொழுது சொர்க்கவாசிகள் சொல்றாங்க, விளங்குச்சா? எப்படி? அரை நாள் வாழ்ந்திருக்கிற. இப்போதான் அந்த இப்போதாங்கிறதுக்கு நமக்கு 15 வருஷம், இப்போதாங்க அப்படிங்கிறதுக்கு 20 வருஷம். சொர்க்கவாசிகளுடைய இப்போதாங்கிறதுக்கு அரை நாள். இந்த அரை நாள் நாம் வாழ்ந்திருக்கிறோம். இப்போ எப்பா மௌத்தாரியான்னு கேட்டா இன்னும் கொஞ்ச நாள், இன்னும் கொஞ்ச நாள். இப்போ மௌத்தை நாம் விரும்புறது இல்லை, மௌத்தை நாம் சந்திப்பதற்கு ஆசைப்படுவது இல்லை. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மரணத்தை குறித்து சிந்தியுங்கள், மரணத்தை நினைவு கூறுங்கள், அது உங்களுடைய வாழ்க்கை செம்மைப்படுத்தும். நீங்கள் பாவத்திலே இருந்து வெளியே வருவதற்கு அது மிகப்பெரிய ஆசிரியனாக, ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கும். அது எந்த மரணம், எப்படி அதை சிந்திப்பது? இன்ஷா அல்லாஹ் 2வது உரையிலே பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்துல் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யதினா முஹம்மதனில் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மாபாத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே நாம் செய்யக்கூடிய பாவத்திலே இருந்து விலகி நல்லதொரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு நமக்கு வழங்கி இருக்கிற மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஆயுதம் மரணம். இந்த மரணத்தை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும், மரணத்தை நாம் நினைவு கூற வேண்டும். அது எந்த மரணத்தை நாம் நினைவு கூற வேண்டும் என்றால், நம்முடைய மரணத்தை நாம் நினைவு கூறணும். இப்போ உயிரோடு வாழ்ந்துட்டு இருக்கிறோம்லங்க, நாம இப்போ மௌத்தானா அல்லது நாம நாளைக்கு மௌத்தானா, நம்முடைய நிலை என்ன, நம்முடைய குடும்பத்தார் நிலை என்ன என்பதை அவ்வப்போது எதிர்காலத்தை குறித்து நாம் சிந்திக்கிறோம். தனிமையிலே நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை குறித்து சிந்திக்கிறோம். என்றைக்காவது மரணத்தை குறித்து நாம் சிந்தித்திருக்கிறோமா? நம்முடைய மரணத்தை நாம் நினைவு கூர்ந்திருக்கிறோமா? சிந்தித்து பாருங்கள், யோசிக்கணும். அவ்வப்போது நேரம் கிடைக்கிற நேரத்தில் தனிமையிலே உட்கார்ந்து மொபைலை நோண்டிக்கிட்டே இருக்காம, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்கிறோமா அல்லது இந்த மொபைல் வாழ்கிறதா என்று சொல்லுகிற அளவிற்கு ஆகப்பெரும் இந்த 21ஆம் நூற்றாண்டினுடைய ஒரு பெரும் கேடு இந்த மொபைலை கண்டுபிடித்தவர் சொல்கிறார், இதை நான் ஏன் கண்டுபிடித்தேன் என்று என்னை நானேயே நான் திட்டிக் கொள்கிறேன். இந்த உலகத்தில் எந்த கண்டுபிடிச்சவன் இப்படி சொல்ல மாட்டான். ஃப்ரிட்ஜ் கண்டுபிடிச்சவன், ஏசி கண்டுபிடித்தவர் அல்லது ஃப்ளைட்டு கண்டுபிடித்தவர், இந்த உலகத்தினுடைய எந்த கண்டுபிடிப்பை கண்டுபிடித்தவரும் அதை சொல்லி பெருமைப்படுவார். ஆனால் அமெரிக்காவை சார்ந்த மொபைலை கண்டுபிடித்தவர் சொல்கிறார், இதை நான் ஏன் கண்டுபிடித்தேன் என்று என்னை நான் திட்டிக் கொள்கிறேன். ஏனென்றால் இந்த மனித குலம் அந்த மொபைலிலே மாண்டிருக்கிறார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அவர்கள் வாழ்நாட்களிலே 18 மணி நேரம், 12 மணி நேரம், 8 மணி நேரம் என்று தன்னுடைய வாழ்க்கையை முழுக்க இந்த மொபைலிலேயே மூழ்கடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிலேயே தான் அவர்கள் இருக்கிறார்கள். இதை ஏன் நான் கண்டுபிடித்தேன் என்று என்னை நானே திட்டிக் கொள்கிறேன் என்று சொல்கிறார்கள். எப்பெல்லாம் டைம் கிடைக்கும் அப்பெல்லாம் மொபைல். ஒரு 10 நிமிஷம். எந்த அளவிற்கு என்றால், இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த காலம் என்பது ஆக பெரும் மோசம்.
அட சிக்னல் போட்டிருக்கிறான், மொத்த சிக்னல் 52 செகண்ட், அதில் செல்ல நோண்டிட்டு இருக்கான். அந்த நேரம் கூட அவனால் நிற்க முடியல. ஒரு ஆய்வு சொல்கிறது, சராசரியாக இந்தியாவில் கிட்டத்தட்ட 80% ஆண்கள் கழிவறைக்கு மொபைலை எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள். பாத்ரூமுக்கு போகும்போது கூட அவனால் தனிமையில் செல்ல முடியவில்லை, மொபைலை எடுத்துக்கொண்டு செல்கிறான். இப்போ எப்படி நம்ம மரணத்தை குறித்து சிந்திக்க முடியும்? இப்போ இந்த மொபைலை எல்லாம் தள்ளி வச்சுட்டு வாரத்திற்கு ஒரு முறையோ அல்லது மாதத்திற்கு ஒரு முறையோ கண்ணை மூடிக்கொண்டு அவ்வப்போது நாம் நம்முடைய மரணத்தை குறித்து நாம் சிந்திக்கணும், அப்படியே யோசிக்கணும். திடீர்னு நமக்கு உடம்பு முடியலை, ஒரு மாதிரி நெஞ்சு வலிக்குது, ஆம்புலன்ஸ் வருது, இந்த கூட்டிகிட்டு போகிறாங்க, ஆம்புலன்ஸில் போய்கிட்டே இருக்கிறோம், மனைவி அழுவுறா, அண்ணன் தம்பி உட்காந்து அழுவுறான், வேகமாக போங்க வேகமாக போங்கன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் நம்ம காதில் விழுகுது. இப்படி போய் கொண்டிருக்கிற நேரத்தில் ஆஸ்பத்திரிக்குள்ளே நுழையிறோம். அப்படி நுழையக்கூடிய அந்த நேரத்தில் மருத்துவர்கள் உள்ளே தூக்கிட்டு போகிறாங்க, ஐசியூ வார்டில் வச்சுருக்கிறாங்க. வெளியே நம்முடைய குடும்பத்தார்கள் எல்லாம் கதறி கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் இப்படியான நிலையில் நம்முடைய மகன் அத்தாவை ஏன் இங்கே கொண்டு வந்திருக்கிறாங்க, அவருக்கு என்ன ஆச்சு என்று அவன் ஒரு கட்டத்தில் அழுது கொண்டிருக்கிற நேரத்தில் திடீரென்று நாம் மரணித்து விட்டோம். அவ்வளவுதான், இந்த உலகத்திற்குமான நமக்குமான தொடர்பு முடிந்து விட்டது. இப்போ நம்முடைய குடும்பத்தாருடைய நிலை என்ன? இப்போ திடீரென்று நாம் மரணித்தோம் என்று சொன்னால் நம்முடைய மனைவி என்ன செய்வாள்? அவளால் ஒரு கேஸு கூட தனியாக தூக்க முடியாத. இப்போ நாம் மௌத்தா போயிட்டோம்னா நம்மளுடைய மனைவி என்ன செய்வா? 4 வயசு குழந்தை நம்முடைய மகன் என்ன செய்வான்? 6 வயசு பிள்ளை நம்முடைய மகள் என்ன செய்வாள் என்று அவ்வப்போது நம்முடைய மரணத்தை குறித்து நாம் சிந்திக்கணும். நம்முடைய மரணத்தை நாம் நினைவு கூற வேண்டும். அப்படி நாம் நம்முடைய மரணத்தை குறித்து சிந்தித்து நம்முடைய மரணத்தை நாம் நினைவு கூர்ந்தோம் என்று சொன்னால் உளமாற இருக்கணும். உளமாற மௌத்தா போயிட்டா என்ன, அப்படி சிந்தித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் செய்யக்கூடிய குற்றத்திலே இருந்து, பாவத்திலே இருந்து, தவறிலிருந்து நம்மளால் வெளியே வர முடியும். இப்போ உண்மையாக நாம் மரணத்தை குறித்து சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவ்வப்போது நீங்கள் மண்ணறைகளுக்கு செல்லுங்கள், அது உங்களுக்கு மரண சிந்தனையை கொடுக்கும். எதுக்கு இதை சொல்கிறாங்க? மண்ணறைக்கு போங்க, அது உங்களுக்கு மரண சிந்தனை கொடுக்கும்னா யாருடைய மரண சிந்தனையை கொடுக்கும்? அடே, நீ ஏற்கனவே மௌத்தா போனாங்கல்ல, அவங்கள போய் பாரு, அப்படி பார்த்தீங்கன்னா நீ ஒரு நாள் மௌத்தா போவேங்கிற எண்ணம் உனக்கு வரும். அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஏன் மௌத்து வீட்டுக்கு போனோன்னையுமே எல்லோரும் பேசுவோம், அவ்வளோதாங்க வாழ்க்கை, நேற்றுக்கு நம்ம கூட இருந்தாருங்க, டீ சாப்பிட்டாருங்க, எங்க கூட தாங்க டீ சாப்பிட்டாரு, காலையில் மௌத்து, இவ்வளோதாங்க வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கைக்கு தாங்க இவ்வளோ போராட்டம், இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ சங்கட்டம், இவ்வளோ சண்டை எல்லாம் சொல்லிட்டு மறுபடியும் நாளைக்கு அதே வேலையை தான் பார்ப்போம். எல்லாம் பேசுவோம், இவ்வளோதாங்க, இந்த வாழ்க்கைக்கு தான் அடிச்சுக்கிறானுங்க, திருந்தவே மாட்டானுங்களான்னு தெரியுது. எங்கே உட்காந்து மௌத்து வீட்டில் மௌத்து இருக்கும், அதை பார்த்துட்டு வெளியே வந்துட்டு திருந்தவே மாட்டாங்க, இவ்வளோதான் பாருங்கள், நேற்றுக்கு டீ குடிச்சார் இன்னைக்கு இல்லைங்க, இப்படி பேசிட்டு மறுபடியும் நாளைக்கு அதே வேலை தான் செய்வோம். இப்போ இந்த மரணத்தை குறித்து நாம் சிந்தித்து நம்முடைய மரணத்தை குறித்து நாம் நினைவு கூர்ந்து இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களிலே நாம் செய்து கொண்டிருக்கிற தெரிந்தோ தெரியாமலோ சில தவறுகள் வெளிப்படையாக தெரியும், சில தவறுகள் நமக்கும் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ இப்படியான இந்த தவறிலே இருந்து வெளியே வந்து ஒரு நல்ல மூமீனாக, இந்த மார்க்கம் சொன்ன முஸ்லீமாக நாம் வாழ்ந்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய நல்ல மக்களாக வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கேட்டு என்னுடைய ஜும்மா உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.